ஹலோ மக்களே, வெல்கம் டு இதுதாஸ் மேஜிக்கல் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசியை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கீ ரைஸ்க்கு ரொம்ப வெங்காயம் தக்காளிலாம் தேவையில்லை. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை நம்ம ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கலாம். வேறு காரத்துக்கு பச்சை மிளகா, புதினா இலை, இதில் பட்டர் பீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும். இப்போது குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கொஞ்சம் நெய்யும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறையா நெய் சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரம்பா இலை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரம்பா இலை பொரிஞ்சதும் 3 ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கடல் பாசியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் போதும். ரொம்பலாம் கருக்க வேண்டாம், லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனால் போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம பச்சை மிளகாய், புதினா, பட்டர் பீன்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதுவே போதும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்டா நல்லா வலிக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா குறைச்சிட்டு இப்போ அரிசியை ஆட் பண்ணலாம். உப்பான ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் குக்கரை போட்டு மூடிட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்த உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக 2 விசில் வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. மக்களே, நம்ம இருதயா பிக்கிள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கும் நல்ல குவாலிட்டியான ஃபிஷ் பிக்கிள் வேணும்னா கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டா பேஜ்லேயும் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவேன். இப்போது நம்மள்ட்ட இறால் ஊறுகாய், கனவா ஊறுகாய், வஞ்சரம் ஊறுகாய், அதாவது சீலா மீன் ஊறுகாய் எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணது. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஓவரால் நாங்கள் எல்லாமே ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம், கொரியரில் சென்ட் பண்ணிடுவோம். அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப தரமான பொருளை செய்கிறது. ப்ரைஸ் டீட்டெயில் இந்த இதில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் அவுட் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது விசில் வந்துடுச்சு, வாங்க குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
விசில் நல்லா அடங்கினதும் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் மக்களே, எப்படி சூப்பராக அரிசி வெந்து குழையாமல் குக்கர்லேயும் ஒட்டாமல் நமக்கு சூப்பரான நெய்ச்சோறு ரெடி ஆகிட்டு. கடைசியாக கொஞ்சம் நெய் மேலே இதோட ஆட் பண்ணி கிண்டி விடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக குக்கர்லேயும் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான வீட்டிலே நம்ம நெய்ச்சோறு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரிவ்யூக்கு பண்ணலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் டே, சில்ட்ரன்ஸ் டே. அதனால் எங்கள் வீட்டு குட்டீஸ்ட்டு நான் இதை டேஸ்ட் பார்க்க கொடுத்துருக்கேன். வாங்க அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 மக்களே.